எல்லார் லைஃப்லயும் வந்துட்டு இருந்து இன்டர்ஃபியர் ஆகிற ஒரு சில பர்சன்ஸை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம வீட்டுகளில் அதிகமாக நம்ம வந்து பேசுவோம். என்னன்னு சொல்லிட்டீங்க, அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம். மோஸ்ட்லி இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க, இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த அதிகப்படியான இந்த 4 பேருன்ற வார்த்தையை நிறையவே கேட்டிருப்பாங்க, நிறையவே கடந்து வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த 4 பேருக்காக வேண்டி நம்ம படுற கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் இருக்கிற விஷயங்கள் தான். பொதுவாகவே சொல்கிறேனே, ஒரு கிராமத்தில் நானாமே வந்து கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னோட 18 வயசு 16 வயசு 17 வயசு வரை நான் வந்து கிராமம்னு சொல்ல முடியாது, சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் வளர்ந்தோம் பிறந்தோம் எல்லாமே. பட் ஆனால் நாங்கள் வந்து சிட்டியில் இருந்த மாதிரி தான் எங்கள் அம்மா எங்களை லீட் பண்ணாங்க. பட் ஆனால் எங்கள் அம்மா அப்படி வளர்த்துருந்தா கூட நாங்கள் ஊரில் இருக்க சொல்ல கூட வந்து எந்த ட்ரெஸ் கோடுங்கெல்லாம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸிங்ஸு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இது வரலும் இன்றைக்கி வரலும் நானும் அக்காவும் வந்து ஒரே மாதிரி தான் படித்து வளர்ந்தவங்க. பட் ஆனால் என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும், எங்கள் அக்காவோட ட்ரெஸ்ஸிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அவங்க சாரீ வேர் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க டெய்லி அந்த மாதிரி. ஏன்னா சொல்கிறத கேட்கணுன்ற ஒரு மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி அக்கா வந்து சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டாங்க. நான் வந்து கேட்க மாட்டேன். அது இல்லாமல் ஏர்லியாக மேரேஜ் ஆனதுனால அக்கா வந்து அதை வந்து அப்படியே அந்த மாமியார் வீட்டில் போயிட்டு இருந்து அந்த இதுவை தான் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வேலைக்குன்னு ஒன்று போனேன். வேலைக்கு போக சொல்ல நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ், பியூட்டி அட்வைசர்ஸ்ன்னு அந்த மாதிரி இதில் இருக்க சொல்ல வந்து என்னோடய ட்ரெஸ் கோட் வந்து டிஷர்ட் போடணும், இல்லைன்னா வந்து ஒரு கோட் ஷூட் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி 3/4 டிஷர்ட் போட்டால் 3/4 போடணும், இந்த மாதிரி தான் கட் ஷூட் போடணும். இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து அதை வெளியில் சொல்ல கூட வெக்கப்படுவாங்க, அசிங்கப்படுவாங்க. ஏன்னா வந்து ஐயோ 4 பேர் பார்க்க என்ன சொல்லுவாங்க, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, எப்படி யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இப்படியே தான் அந்த நான் போடுற ட்ரெஸ்ஸுக்காக எங்கள் அம்மா வருத்தப்பட்டதை வந்து இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு வந்து சிரிப்பாக வருது. என்னடா இது, அப்போல்லாம் எனக்கு சின்ன வயசு தானே, இதில் என்ன இருக்குன்ற மாதிரி தான் நான் போட்டேன். ஆனால் இவங்களோட பதட்டமும் பயமும் எனக்கே வந்து புரியல. என்னடா இதில் என்ன தப்பு இருக்குன்னு தெரியலையே. ஆனால் நான் ஒர்க் பண்ணது வந்து ஹார்ட் சிட்டி உள்ளார ஒரு பாஷ் ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இந்த ட்ரெஸ் கோடிங்காகவே எங்கள் அம்மா வந்து பாதி நாள் பயப்படுவாங்க. யார்கிட்டையும் வெளியில் சொல்லவே மாட்டாங்க என்னோட ட்ரெஸ்ஸிங்ஸை வந்து இந்த மாதிரி என் பொண்ணு வந்து டிஷர்ட் பேண்ட் போடுறான்னு சொல்லிட்டு. இதில் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்காகவே எங்கள் அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தவிப்பு. இந்த கல்யாணம் பண்ணுறதுனால வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வெளியில் தெரிஞ்சுட்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன இது, ஒரு வேலையில் அதில் கொடுக்குற யூனிஃபார்ம் அதை நம்ம போட்டோம். அப்போ இப்போ யோசிச்சு பார்க்குறேன் நான், இதெல்லாம் என்னவா இருந்திருக்கோம், எவ்வளோ ஒரு 4 பேருக்காக எவ்வளோ பயந்து ஒரு ட்ரெஸ் கோட் கூட இந்த மாதிரி யோசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. ஆனால் வில்லேஜஸ்லாம் மோஸ்ட்லி இருக்க தான் செய்கிறாங்க இந்த மாதிரின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பரவாயில்லங்க, வில்லேஜ்ல இருந்து ஹாஸ்டலில் வந்து படிக்கிற பசங்களாம் ஜாலியாக நல்லாவே ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த 4 பேருக்காக பயந்து எவ்வளோ விஷயங்களை அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயுமே யோசிச்சு பாருங்கள், எல்லா பெண்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற விஷயம் 4 பேர் என்ன சொல்லுவாங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு கல்யாணம் ஆகி கொடுத்த பிறகு கூட ஒரு 4 பேர் வந்து ஏதாவது சொல்லிடுவாங்கன்றதுக்காக அந்த கஷ்டமான வாழ்க்கையில் அப்படியே உருண்டு பிறண்டு அழுது கிழுது நம்மளையே நம்ம வருத்திக்கிட்டு வெளியில் வந்துட்டா, ஐயோ உன் பொண்ணு இப்படி வந்துட்டா, ஐயோ உன் பொண்ணு வாழா வெட்டியா வந்துட்டா, உன் பொண்ணு இப்படி இருப்பா. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. யாருங்க அதெல்லாம் இப்போலாம் யோசிக்கிறாங்க? இப்போல்லாம் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நீ பிடிக்கலையா நீ கிளம்புன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு வாழ்க்கை. பட் சொல்கிறேன், இந்த 4 பேருக்காக வேண்டி அந்த கஷ்டங்களையும் அவ்வளோத்தையும் நம்ம தாங்கிட்டு இருக்கோம். கடைசியாக நான் ஒன்று தான் கேட்பேன், இந்த 4 பேரால் நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? அதுதான் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. 4 பேர் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, 4 பேர் என்ன நினைப்பாங்கன்ட்டு அப்பா அம்மாக்கள் சொல்லி தான் நம்மளெல்லாம் வளர்த்துருப்பாங்க. நம்ம ஏஜ் பீப்புள் எல்லாருக்குமே அப்படி தான் தெரியும்னு நினச்சிக்கோங்க. இதனால் ஏதாவது யூஸ் இருக்கா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற அம்மா அப்பாக்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அவங்களால ஏதாவது யூஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட கஷ்டம் வந்துச்சுங்க, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம், ஒரு 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கடன் காசு வேணும், உங்ககிட்ட காசு இல்லை. அந்த 4 பேர் சொல்கிறாங்கல்ல சொந்தக்காரங்க, அந்த 4 பேர்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கொஞ்சம் ஹெல்ப்பு கேட்டு பாருங்க. அப்போ தெரியும் அந்த 4 பேரோட உண்மையான முகம் என்னன்னு சொல்லிட்டு. நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம் இதெல்லாம் சின்ன வயசுல. ஒரு சின்ன கஷ்டத்துக்கு கூட யாருமே உதவ மாட்டாங்க. தூரமாக நின்று பேசுகிற ஒரு 4 பேச்சுக்காக நம்ம வந்து நம்மளையே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு வாழ வேண்டாம்.
நமக்கு என்ன பிடிக்குதோ நம்ம அதை மாதிரி வாழ்ந்துட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சும்மா காசிப் பேசுறதுக்கும் சும்மா ஏதாவது ஒரு புரளி பேசுறதுக்கும் தான் இருப்பாங்க. நான் ஒர்க் பண்ணது வந்து பியூட்டி சார்ந்த பொருட்கள் தான் எல்லாமே. நான் வந்து எல்லாமே பண்ணி தான் ஆகணும். என்னோட ஃபேஸில் நான் எல்லாமே அப்ளை பண்ணி தான் ஆகணும். நான் வந்து சின்ன வயசில் போடாத காஸ்மெட்டிக்ஸ் இல்லைங்க. நான் வந்து காஸ்ட்லியாக எல்லாமே போட்டிருக்கேன். இது பெருமைக்காக நான் சொல்லலை. ஏன்னா நான் ஒர்க் பண்ணது அப்படி தான். அதனால் நான் அதில் எல்லா காஸ்ட்லி பொருளும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன், வச்சுருக்கேன். பட் அதுக்கும் வந்து எவ்வளோ குறைகளோ எவ்வளோ பேச்சுக்களும் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து மம்ஸ் வந்துருச்சு. மம்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த அம்மை போடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மம்ஸ் வந்துருச்சு. மம்ஸ் வந்துட்டு நான் வந்து தண்ணி கூட உள்ளே போக முடியல என் வாயில். அதனால நான் வந்து வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருக்க சொல்லும் அது 4 பேர் தான். நானும் சொல்றேன். ஆனால் 4 பேர் வந்து சொன்ன கதை என்னன்னா, கண்ட மேக்கப்புங்களை போட்டதுனால எனக்கு வந்து மம்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு புரியல. எங்கள் அம்மா அப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா ஒரு இன்னசென்ட்டாக கேட்குறாங்க. நான் அதான் நினச்சிட்டேன். அந்த மேக்கப் போடுறதுனால வந்து அந்த 4 பேர் வந்து இந்த மாதிரி சொல்லி ஒரு மைண்ட் டைவெர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு மூலத்தனமான முட்டாள்தனமான ஒரு விஷயம் பாருங்க. எனக்கு அதான் நினச்சேன். அடுத்தது வந்து இன்னொன்று சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு 20 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 20 வயசு 22 வயசு ஆயிடுச்சுன்னா அது பொண்ணு வேலைக்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு காசிப்ஸ். என்னென்ன, பொம்பளை பிள்ளைய வேலைக்கு வச்சு அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா இல்லை, அந்த பொண்ணு சம்பாரிச்சு போட்டால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏங்க ஒன்றுன்னு ஆயிடுச்சு, நம்ம பிள்ளைங்கன்னு ஆயிடுச்சு, நம்ம வேலைக்கு போய் நம்ம கொடுத்தா நம்ம அம்மாவா கொடுக்க போகிறோம். இதில் வேலைக்கு அனுப்பிச்சு சாப்பிட்றதுக்கு என்ன, இதில் என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு கதைகள் ஒரு 20 வயசு தாண்டினாங்க, 20 வயசு ஆரம்பித்த உடனே ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பயந்துனே சீக்கிரம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், சீக்கிரம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக கல்யாணம் பண்ணுற கேஸ் எல்லாம் இருக்குது. எங்கள் வீட்லேயும் இதெல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி முட்டாள்தனமான வாழ்க்கைகளை தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த மாதிரி 4 பேருக்காக தயவு செஞ்சு யாருமே வீட்டில் இருக்கிறவங்களை ப்ரெஷர் கொடுக்காதீங்க, போஸ்ட் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. யாரெல்லாம் என்ன பேசிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி சந்தோஷமாக வாழலாம்னு மட்டும் யோசிங்க. அது மட்டும்தான் என்றைக்குமே நமக்கு பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 4 பேர்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? ஏன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அவங்க அந்த காலத்து ஆளுங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரியாது. நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான். ஆனால் அவங்களும் இப்போலாம் கொஞ்சம் மாறிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த யாராவது ஏதாவது சொல்கிறாங்க சொல்லி இந்த மிடில் கிளாஸ் தான். நான் மோஸ்ட்லி சொல்கிறது இந்த மிடில் கிளாஸில் இருக்கிற மக்களுக்கு தான் சொல்கிறேன் இதை. இவங்க தான் வந்து இதெல்லாம் கட்டிக்கிட்டு இதெல்லாம் தூக்கிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதுலேருந்து இதெல்லாம் விட்டுட்டு தூரமாக இதெல்லாம் யாருமே எதனா பேசிட்டு போட்டோம். நாளைக்கு நமக்கு கஷ்டம்னா யாரும் வரப்போகிறது இல்லை. அதனால நம்ம பசங்களை நம்ம வந்து எவ்வளோ தைரியமாக படிக்க வைக்க முடியுமோ, எவ்வளோ தைரியமாக மாடர்னாக வளர்க்க முடியுமோ, கண்ட்ரோலாக வளர்க்க முடியுமோ வளங்க. அதுக்கு 4 பேர் பேசுகிறாங்க, காசிப் பண்ணுறாங்க, 4 பேர் கதை சொல்கிறாங்கன்றதுக்காக நம்மளே நம்ம சந்தோஷத்தையும் நம்மளோட இதையும் அவசர அவசரமாக முடிவுகளை எடுக்கிறது, அவசர அவசரமாக நிறைய விஷயங்களை பண்ணுறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த 4 பேர் கதையை எடுத்துகிட்டு வந்து சொன்னேன். இது எல்லார் வாழ்க்கையிலையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்பீச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு போடணும். இனிமேல் நிறைய போடுறேன். நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.